ராமாயணத்துல நிறைய டிபேட்டபிள் டாபிக்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் வீடணன் பண்ணது கரெக்டா, அவனோட கேரக்டர் அசாசினேஷன் பண்றது. அண்ணனுக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், அண்ணன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சா அவனை விட்டு விலகுனது சரி. பட் எதிரியோட கூடாரத்துக்கே போயிட்டு அண்ணனை அடிக்கிறதுக்கான எல்லா பிளான்ஸுமே போட்டு கொடுத்தது தப்பு இல்லையா அப்படிங்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. வீடணன் அறம் சார்ந்து எல்லா நல்ல விஷயங்களையும் ராவணனுக்கு உரைக்கிறான். மீன்வைல் இந்திரஜித்தும் சொல்றான், அப்பா வேண்டாம், சீதையை விட்டுருங்கன்னு. பட் ஆணவம் உச்சத்துக்கு இருந்த ராவணன் எம்மையே நோக்கி நான் நெடும்பகை தேடிக்கொண்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் வீடனுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி இங்க இருந்தா அது தப்பு அப்படின்னு ராவணனை விட்டு விலகிட்டான். விலகின வீடனன் ராமன் கிட்ட போயிட்டு என்னென்ன பண்ணா இவங்களை ஈஸியா அழிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அங்க சொல்லிட்டான். ஓகே, இததான் இப்போ அண்ணனுக்கு தம்பி பண்ண துரோகம் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. இதுக்கான பதில் ஒரு திருக்குறள்ல இருக்கு. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டி விடும் அப்படின்னு. இதுக்கு மீனிங் என்னன்னா, பொறாமை குணம் உடைய ஒருத்தங்கிட்ட மகாலட்சுமி தங்க மாட்டா. அப்ப அந்த செய்யவள் அவளுக்கு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவ அக்காவான மூதேவி இருக்காளோ, அவளை கொண்டு இவங்கிட்ட விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு. போறதுதான் போற, எதுக்கு இப்ப அவளை கொண்டு விட்டுட்டு போனேன் அப்படின்னா அதுதான் கான்செப்ட். வீடனன் அறம், ஓகேவா? வீடனன் இஸ் ஈக்குவல் டு அறம்னு வச்சுக்கோங்க. அறம் அறமற்ற செயல் நடக்கும்போது அறத்தை எடுத்து உரைக்கும். அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவத்துல அந்த ஆன்மா இல்ல அப்படின்னும் போது அந்த அறமாகப்பட்டது என்ன பண்ணும்னா, அந்த அறமற்றவனை விட்டு விலகி அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அறம் இருக்கும் பார்த்தீங்களா, அவனோட சேர்ந்து அந்த அறமே அவனை அழிக்கும் கருவியாக மாறி அவனை கொல்லும். இதுதான் கான்செப்ட். அறம் எப்படி உயிர் காக்கும் கருவி அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் அறமற்ற செயல் நடக்கும்போது அந்த அறம் அதை அழிக்கிறதுக்கு தானே கருவியாக மாறி அதை அறமோடு இருக்கவன் கையில கொடுத்து அந்த ஃப்ராடை அழிக்க வைக்கும். அவ்வளவுதான். சோ இததான் வீடணன் பண்ணும். இனி ஒரு வாட்டி வீடணனை கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை யோசிச்சுக்கோங்க. அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணா அதெல்லாம் கிடையாது. அறம் அறமற்றதை அழிப்பதற்கான காரியத்தை கச்சிதமாக பார்த்தது. That's it.